Today is day 25 of our Vetri Pavi 2026 and இன்னைக்கு மார்க் ஃபெச்சிங் மைண்ட் செட்ல நான் சொல்ல போறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாமையுமே ஒரு போர்டு எக்ஸாமா ட்ரீட் பண்ணுங்க. ஆல் யோர் டெஸ்ட் மஸ்ட் பி லைக் a போர்டு எக்ஸாம் இன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் யோர் ப்ரிப்பரேஷனுமே நீங்க போர்டு எக்ஸாம் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். என்சிஆர்டி அதோட நோட்ஸ் அதோட பிஒய்க்யூஸும் சேர்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடணும். பிஒய்க்யூஸ்க்கு செப்பரேட்டா நான் இன்னொரு வந்து மாசம் பாத்துக்கலாம், லாஸ்ட்ல பாத்துக்கலாம் விடாதீங்க. யூ will never be able to complete. இப்பவே நம்ம சொல்லியிருக்க ரோட் மேப் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த ரோட் மேப்ல சொல்லியிருக்க டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு போர்டு எக்ஸாம் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பிரசன்டேஷனுமே பாத்தீங்கன்னா you will write for your final exam நீட்டா எழுதி அந்த பிரசன்டேஷனுமே நல்லா பார்க்கவே அழகா இருக்கணும். டயக்ராம்ஸ் பென்சில்ல போடுறது அண்ட் எவ்ரி கொஸ்டின் கழிச்சு லைன் போடுறது. நெக்ஸ்ட் ஒரு செக்ஷனுக்கும் கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இந்த கொஸ்டின்னா இவ்வளவுதான் நான் டைம் வந்து அலாட் பண்ணுவேன். 15 மினிட்ஸ்க்குள்ள ஒரு 5 மார்க் முடிக்கணும், 15 to 20 மினிட்ஸ்ங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினுக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் இஃப் இட்ஸ் 30 மார்க் டெஸ்ட்னாலுமே இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் இது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறும். ஒன்ஸ் திஸ் பிகம்ஸ் அ ஹேபிட், ஜான்வரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி we will be in so much pressure. அப்ப நீங்க புதுசா இதை கத்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப பர்டனா இருக்கும். அப்ப இப்பவே இந்த ஹேபிட்டை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப எழுதுறது தெரியும், படிச்சா போதுங்கிறப்போ அட்லீஸ்ட் ஒன் பார்ட் இஸ் கிளியர், ரைட்? சோ இந்த மாதிரி வந்து டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்டா நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, நம்ம ஸ்கூல் எக்ஸாம்ல நிறைய சாப்டர்ஸ் தராங்க, நாங்க எப்படி ஃபுல்லா டீடைலா படிக்கிறதுனா யூ ஸ்பிளிட் இட். 2 சாப்டர் நான் ஃபுல்லா தரோவா படிக்க போறேன் இன்க்ளூடிங் பிவைக்யூ. 2 சாப்டர்ஸ்ல நான் வெறும் நோட்ஸ் மட்டும் படிக்க போறேன். ரிமைனிங் 2 சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் படிக்க போறேன். ஸோ ஸ்கூல்லே ஓரளவுக்கு மார்க் வந்துடும். நம்ம வந்து போர்டு எக்ஸாம்க்கு 2 லெசன் தரோ பண்ணிட்டோம். அடுத்த டெஸ்ட்ல நெக்ஸ்ட் 2 லெசன். ஸோ இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஒரு 3 to 4 monthsல நம்மளுக்கு இருக்கு, கரெக்டா? அப்ப அதுக்குள்ள நம்ம எவ்ரி 2 சாப்டர்ஸ் ஆர் 3 சாப்டர்ஸ் படிச்சுட்டு வந்தோம்னா டோட்டலா லாஸ்டா உங்களுக்கு எல்லா சாப்டரும் தெரிஞ்சிருமா? அப்போ ஃபைனல் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ஆர் ப்ரீ ஃபைனல்ஸ் வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து உங்களோட மார்க் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ பிளான் யுவர் ஸ்டடீஸ் அக்கார்டிங்லி அண்ட் வந்து ட்ரீட் எவ்ரிதிங் as your final board exam preparation. There is only a few months left. So make use of this time wisely and see you tomorrow.